ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தை அமாவாசையை பற்றி தாங்க. நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாகிடுறாங்க. அப்படிப்பட்ட சாபம் பெற்றவர்கள் சுபகாரிய தடைகள் நிறைய ஏற்படுங்க. இந்த தடைகள் எல்லாம் நீங்குவதற்கு நம்ம தை அமாவாசையில் முன்னோர்களை எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும், அவர்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமான கடமைகளை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று தாங்க பித்ரு கடன். எந்த கடன் இருந்தாலுமே கூட பித்ரு கடனானது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடனை அடைப்பதற்காக நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும். கடன் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க, பித்ருக்களுடைய சாபத்தை தான் நம்ம சரி செய்ய போகிறோம். இந்த தை அமாவாசையில் அதுவும் இப்படிப்பட்ட நல்ல நாளில் நம்ம இப்படி ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது இது நமக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மை சார்ந்த தலைமுறைகளுக்கும் நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு வரக்கூடிய தை அமாவாசை எப்போ ஆரம்பமாகுது, திதி கொடுக்கக்கூடிய சரியான நேரம் மற்றும் வழிபாட்டு முறைகளை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று வந்திருக்குங்க. அமாவாசை திதியானது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 2024 அன்று காலையில் 8:05 தொடங்கி மறுநாள் அதிகாலை 4:28 வரைக்கும் முடிவடையுங்க. மேலும் இந்த அற்புதமான நாளில் திதி கொடுப்பதற்கு உகந்த நேரம் அப்படின்னா காலை 9:30 மணிலிருந்து 10:00 மணி வரைக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். முன்னோர்களுக்காக வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான நாளாக இந்த தை அமாவாசை பார்க்கப்படுதுங்க. பெரும்பாலும் மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் 9ஆம் பாவம் எனும் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தினால தீர்மானம் செய்யப்படுது. இப்படி அந்த பாக்கியஸ்தானமானது வலிமை பெற்று இருக்கக்கூடியவங்க சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்தத்தான் இந்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் 2 குடைகள் அப்படின்னா பித்ருக்களுக்காக செய்யக்கூடிய பூஜையும் மற்றொன்று குலதெய்வ வழிபாடும் தாங்க. இந்த 2 விஷயங்களையும் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் சாபங்களும் நீங்கி போகும். தவறாமல் தை அமாவாசை தினத்தில் உங்களுடைய குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. அவர்களுடைய ஆசையால் உங்களது இல்லத்தில் கண்டிப்பாக வளமையானது சேரும். அந்த வகையில் யாரெல்லாம் தை அமாவாசை தினத்தின் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் பதிவு செய்துடுங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே தர்ப்பணம் கொடுப்பது தாங்க வழக்கமாக செய்யக்கூடிய விஷயம். ஜோதிடப்படி மாதுர்காரகனாகிய சந்திர பகவானும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலமே அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் சமைத்து திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களுடைய ஆசையை பெறணுங்க. இப்படி அவர்களுடைய ஆசையை பெறும்பொழுது நம்முடைய பாக்கியஸ்தானம் பார்த்திங்கன்னா வலிமை பெற்றிடும். இதன் மூலமாக திருமண தடை, குழந்தை பிறப்புல தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நம்முடைய கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காகவே தை அமாவாசையில் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே அவர்களுடைய பித்ருக்களுக்காக நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுது நம்முடைய தோஷங்கள் எல்லாமே நீக்கி கொடுக்கும். தோஷங்களை நீக்கக்கூடிய முன்னோர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் எப்படி நம்ம மகிழ்ச்சி அடைகிறோமோ அதே போல தாங்க நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே பித்ருக்களாக அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெறணும் அப்படின்றதுக்காக வாழ்க்கையில் முன்னேறணும், தடைகள் எதுவும் இல்லாமல் பல தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி வாழணும் அப்படின்றதுக்காக வருடத்தில் ஒரு சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் நமக்கு ஆசி வழங்குவாங்க. இதுதான் காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு பழக்கம், ஐதீகமும் கூட. அந்த நேரத்தில் அமாவாசை நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது.
இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நேரடியாக பூலோகம் வந்து ஆசி கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான நாளில் கண்டிப்பாக நாமளும் அவர்களுக்கான கடன்களை வந்து செலுத்தணுங்க. அந்த நாளில் நம்ம மிகவுமே மன மகிழ்ச்சியோட முன்னோர்களையும் வரவேற்று தர்ப்பணம் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். இப்போது முன்னோர்களுக்கு நம்ம எப்படி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்? அமாவாசை அன்று முன்னோர்களுடைய ஆத்ம சாந்திக்காக செய்யப்படக்கூடிய திதி தான் தர்ப்பண பூஜைன்னு சொல்லுவோம். நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தரக்கூடிய தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு செய்யக்கூடியது தாங்க. அதாவது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில பித்ரு பூமித்திய ரேகையில வழியாக நீரை வந்து வார்த்து தரப்படுவது. இப்படி செய்யும் பொழுது இந்த தர்ப்பண நீரினுடைய சக்தியானது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தை அமாவாசை அன்று இந்த சக்தியானது மிகவும் அபரிவிதமாகவே வந்து காணப்படுமாம். அதனால தான் இந்த நாளில் நம்ம எள்ளும் தண்ணீரும் வந்து இறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய எள்ளும் தண்ணீரினுடைய மகிமை என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க. மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு 3 கை தண்ணீர் என்று சொல்லுவாங்க. அவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பண பணிகளை நம்மிடமிருந்து பெற்று பிதுர் தேவதைகளிடம் சூரிய பகவான் வந்து வழங்குறாரு. அந்த தேவதைகள் மறைந்த முன்னோர்களிடம் பலன்களை எல்லாம் சேர்க்கின்றன என்பதுதான் ஐதீகம். இந்த அமாவாசை தினத்துல நம்முடைய பிரபஞ்சத்தினுடைய சக்தியானது சற்று அதிகரித்து காணப்படும். நம்ம இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளை செய்வதற்கும் உரிய நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்படுது. அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளில் நீராடும் போது பித்ருக்காரகராகிய சூரியனுக்கு 2 கைகளாலும் நீர்விடும் அரக்கியம் செய்வது மிகுந்த நன்மை நமக்கு தருங்க. கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் இருந்து கொண்டு நமக்கு இப்படி செய்வது நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். கடல் அல்லது புண்ணிய நதிகளில் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரிய பகவானை நோக்கி 3 முறை அர்க்கியம் செய்வதன் மூலமாக சூரிய பகவானுடைய அருளை நம்மளால் பரிபூர்ணமாகவே வந்து பெற முடியுங்க. இது போல இல்லாமல் முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்யாதவனுக்கு பித்ரு தோஷமானது ஏற்படுமா. ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ரு தோஷத்தை அனுபவிக்காமல் கூட போகலாங்க. ஆனால் அந்த பித்ரு தோஷம் அவனது வம்சத்தினரை கண்டிப்பாக வந்து பாதிக்கும். ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் கூட பரவாயில்லைங்க, பித்ரு தோஷத்தை மட்டும் வந்து சேர்க்கக்கூடாது. அப்படி ஒரு தோஷத்தை யாருமே வந்து உங்களுடைய தலைமுறையினருக்காக விட்டு சென்றாதீங்க. நம்முடைய காலங்கள் கடந்து போய்விட்டது. நம்மளுடைய வம்சாவளியினர் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சௌபாக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னு தான் ஒவ்வொருவருமே வந்து நினைக்கிறோம். அப்படி நம்ம மனதார நினைத்தாலுமே கூட நம்மை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள்னு பார்க்கையில் இந்த பித்ரு தோஷங்கள் எல்லாம் வந்துடுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய தை அமாவாசையிலேயாவது கண்டிப்பாக வந்து தர்ப்பணம் கொடுத்துக்கோங்க. இப்படி செய்வதால் அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை உங்களால் கண்டிப்பாக வந்து பெற முடியும். அதற்காக தான் அமாவாசைகளில் பெரிய அமாவாசையாக ஆடி அமாவாசையும் புரட்டாசி அமாவாசையும் தை அமாவாசையும் பார்க்கப்படுது. இந்த 3 அமாவாசைகளில் மட்டுமாவது நீங்கள் தொடர்ந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து படையலிட்டு காக்கைக்கு வந்து உணவு வைங்க. இதனால் மட்டும்தான் உங்களுடைய தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியும். தை அமாவாசையில் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டு விட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானமாக வந்து கொடுங்க. இப்படி செய்வதால் நிறைய நன்மைகள் வந்து சேருங்க. தடைப்பட்ட சுபகாரியங்கள் அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நடைபெறும். வாட்டி வதைத்து வந்த நோய்களாக இருந்தாலுமே கூட அது நம்மை விட்டு அகன்று போகும். மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி மனதில் மகிழ்ச்சியானது பொங்கும். இந்த நாளில் திருப்புல்லானி, ராமேஸ்வரம், கோடியக்கரை, பூம்புகார், திருவெண்காடு, திருச்சி அம்மா மண்டபம், திருச்செந்தூர், முக்கடல் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரி, பவானி, கூடுதுறை போன்ற தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம். எங்கும் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே முன்னோர்களுக்கு தாராளமாக தர்ப்பணம் வந்து கொடுக்கலாங்க. அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அதனால் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து எச்சில் படாமல் காகத்திற்கு வைப்பது உங்களுக்கு நல்லது. ஏன்னா காகம் என்பது சனீஸ்வர பகவானுடைய வாகனம்.
அதாவது யமலோகத்தின் வாசல்ல இருக்கக்கூடியவர். அது யமனினுடைய தூதுவன் அப்படின்னு கூட சொல்லப்படுது. காகத்திற்கு சாதம் வைத்தோம் அப்படின்னா யமலோகத்தில் வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசிகளை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை காகம் அந்த சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாகவும் நம்ம மக்களிடையே நம்பிக்கை நிலவுதுங்க. இப்படி தை அமாவாசை தினத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம முறைப்படி செய்தோம் அப்படின்னா நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெற்று வாழ முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.